நேயர்கள் அனைவருக்கும் கேஎஃப்எம் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். கலைஞர் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி வாரந்தோறும் புதன்கிழமை ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. டைம் மட்டும் கொஞ்சம் மாற்றி வரும். இந்த டைம் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு மேலே தான் உங்களுக்கு நிகழ்ச்சி வரும் அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சி மூலமாக திரைக்கலைஞர்களுடைய சாதனைகளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அது வளரும் கலைஞர்களுக்கு அது உபயோகமாக இருக்கட்டும், மற்றும் பொதுவான துறையை சார்ந்தவர்களுக்கும் அது ஒரு உபயோகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இந்த ஷோவை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. ஸோ முடிஞ்ச அளவு எங்களுடைய நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும். இன்றைக்கி யாரை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, இவர் ஒரு நடிகரும் கூட. ஸோ இவருடைய மெயினான ப்ரொஃபஷன் பார்த்திங்கன்னா சிங்கிங். அப்படி 1946 வருடம் நெல்லூரில் பிறந்தவர் தான். அப்போது சென்னை மாகாணம், இப்பொழுது ஆந்திர பிரதேஷ். அங்கே பிறந்தவர் தான் பாடும் நிலா பாலு, எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். ஸோ எண்ணிலடங்காத பாடல்களை அவர் பாடியிருக்காரு, எண்ணிலடங்காத விருதுகள் வாங்கியிருக்காரு. ஸோ அத்தனைக்கும் சொந்தக்காரர் தான் எஸ்பி பாலு அவர்கள். அவருடைய குரல்களை ரசிக்காதவர்கள் யாரும் கிடையாது. ஆனால் அவருடைய பாடலுக்குன்னு நிகழ்ச்சி நடத்தினோம்னா கண்டிப்பாக அது ரொம்ப நேரம் ஓடும், அந்த அளவுக்கு நிகழ்ச்சிகள் இருக்குது. ஸோ அப்படி மக்கள் மனதை கவர்ந்த ஒரு நல்ல பாடகர் தான் எஸ்பி பாலு அவர்கள். ஒரு பயணம் பண்ணாத பாதையே கிடையாது. ஒரு ப்ரொடியூசராக, சிங்கராக, ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக, நடிகராக, இயக்குனராக, இப்படி பல்வேறு துறைகளில் மியூசிக் டைரக்டராக தன்னை இணைத்து கொண்டு திரையில் அவர் பயணம் பண்ணார். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதில் சக்ஸஸும் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு மொழிகளில் பாடியிருக்காரு. தமிழை கடந்து கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, உருது போன்ற பல்வேறு மொழிகளில் பாடி கிட்டத்தட்ட 40,000க்கும் மேற்பட்ட பாடல்களுக்கு சொந்தக்காரர் நம்மளுடைய எஸ்பி பாலு அவர்கள். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஜெமினி கணேசனுக்காக அவள் ஒரு நவரச நாடகம் அந்த பாடல் தான் பாடினார். பட் அது லேட்டாக வெளியே வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே 1901 திரைப்படத்தில் 1000 நிலவேவா அந்த பாடல் பட்டி தொட்டியெல்லாம் பறந்து இப்படி ஒரு பாடகர் யாருப்பா அப்படின்னு சொல்லி தேட வச்சது. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு இடத்தை அவருக்கு அந்த பாடல் வாங்கி கொடுத்தது. அதுக்கப்புறம் தான் பல எம்எஸ்வி கூட, அதுக்கப்புறம் இளையராஜா கூட, ஏஆர் ரகுமான், சந்திரபோஸ், டி இமான், எஸ் ஏ ராஜ்குமார், இப்படி பல்வேறு அனிருத் வரைக்கும் எத்தனையோ இசையமைப்பாளர், ஜிவி பிரகாஷ்குமார், பல்வேறு இசையமைப்பாளர் கூட அவர் வேலை செஞ்சுருக்காரு. ஸோ நிறைய பாடல்களை ஹிட் கொடுத்த ஒருவர். அவருடைய பாடல் கண்டிப்பாக இடம்பெறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. முதன்மை நாயகனாக இருக்கக்கூடிய கமலஹாசன், ரஜினிகாந்த், விஜயகாந்த் உட்பட பல்வேறு திரை கலைஞர்களுக்கும் அவர் பாடினார். சமீபத்தில் இருந்து யங்ஸ்டர் வரைக்குமே நல்லாவே இப்போ நிறைய பாடல்களை அவர் பாடி கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி அவருடைய குரல் எல்லாத்துக்குமே ஒரு பொருத்தமான குரல் அப்படிங்கிறது பதிவாச்சு. அது மட்டும் இல்லாமல் இளையராஜா கூட அவர் இணைந்து பணியாற்றின அந்த சமயம் ரொம்ப ஒரு பெரிதுன்னு சொல்லலாம். பெரிய காலம் அது. பார்த்திங்கன்னா அவருக்கு அந்தளவுக்கு பிஸியான ஒரு ஷெட்யூல் அவருக்கு இருந்தது. அந்த இடத்துல பல பாடல்கள், பல திரைப்படங்களில் இவர் இளையராஜா அவர்கள் இசையமைக்க, இவர் பாட, அப்படி தான் அந்த டைமிங் போயிட்டு இருந்தது. அவ்வளோ பிஸி. அவங்க எப்போ பாடுறாங்க, எப்போ ட்ராக் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் வரக்கூடிய திரைப்படங்கள் அத்தனைகளுக்குமே இவங்க இந்த கூட்டணி பாடியிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு எல்லாராலையுமே கவரப்பட்ட ஒருவர். இன்னும் இவருக்கு எஸ்பி பாலு அவர்களுக்கு ரசிகர்கள் கூட்டம் ஏராளம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அந்தளவுக்கு தமிழ் திரையுலகில் ஒரு முக்கியமான ஒரு பாடகர். அவர் பாடின பாட்டு நிறைய இருக்குது. ஒரு பாடு மண்ணில் இருந்த காதல், சத்தமில்லாத தனிமை கேட்டனாகட்டும், 1000 நிலவேவா, இயற்கை என்னும் இதே கனி, அதுக்கப்புறம் சோறு கொண்டு போகிற புள்ள, குண்டுக்குள்ளே உண்ண வச்சேன், இந்த மாதிரி நிறைய பாடல் ரஜினிகாந்துக்காக அவர் பாடின ஆட்டோக்காரன், அது லவ் சாங் ஆகட்டும், ஒரு சோகமான பாடலாகட்டும், எல்லாத்துக்குமான அவருடைய குரலை மாற்றிக்குவார். அந்த மாதிரி ஒரு இப்போ சோக பாடல்னால் அதுக்கான குரல் அவர் கொண்டு வருவார். ஒரு சந்தோஷமானதாக இருந்தால் அதுக்கான, காதலாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய குரல்களை எப்படியெல்லாம் வளைச்சி கொண்டு போகணுமோ அப்படியெல்லாம் வளைச்சி கொண்டு போகக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர் தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் மூச்சு விடாமல் பாடுறது, அந்த ஒரு சத்தம் இல்லாத தனிமை கட்டின அந்த ஒரு சீக்வன்ஸில் பாடுறது, இதெல்லாம் ஏகப்பட்ட ஆப்ரேஷன் அவருக்கு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணி, ஆனாலும் அந்த சினிமா மேலே, அந்த துறை, அதுக்கப்புறம் சங்கீதத்து மேலே அவர் வச்சுருந்த அந்த ஆத்மார்த்தமான நம்பிக்கை அவரை வேறொரு இடத்துக்கு கொண்டு போனதுன்னு சொல்லலாம். ஸோ அப்படி தான் அவருடைய பயணம் இருந்தது. நிறைய பாடகிகள் கூட அவர் பாடியிருக்காங்க. எஸ் ஜானகி, சித்ரா, வாணி ஜெயராம், பி சுஷீலா, எல்ஆர் ஈஸ்வரி, அந்த மாதிரி புதுசாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே, சுஜாதா, இந்த மாதிரி நிறைய பாடகிகள் கூட, ஸ்ரேயா கோஷல்
போன்ற எண்ணற்ற பாடகிகள் கூட அவர் பாடி பல பாடல்கள் ஹிட் ஆச்சு, எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதெல்லாமே வந்து எஸ்பிபி அவர்களுடைய சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. காதலன், உல்லாசம், அது மாதிரி அபய் சண்முகி போன்ற பல திரைப்படங்களும் அவர் நடிச்சிருக்காரு. கேளடி கண்மணி படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணார். சிகரம் படம் அவரே டைரக்ட் பண்ணி எடுத்தார், அந்த படத்துக்கு அவரே இசையமைச்சார். ஸோ இது எல்லாமே வந்து இந்த படம் இதெல்லாமே ஹிட்டான ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களே எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் பதிவு பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் பாடின பாடல் உங்களை எது ரொம்ப கவர்ந்துச்சு, எது ரொம்ப நீங்கள் ரசிச்சிங்க அப்படிங்கிறது. எனக்கு நிறைய பாடல் இருக்குது சொல்கிறதுக்கு, ஆனால் வந்து அது சொன்னால் அதுவே நிறைய பாயிண்டாக போகும் அப்படிங்கிறதுக்காக நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் 2020 வருடம் தான் அவர் இறந்தார். கொரோனா பாதித்து அது மூலமாக நுரையீரல் பிரச்சனைலாம் ஏற்பட்டு இறந்தார். ஸோ தவிர்க்க முடியாத ஒரு பாடகர். ஸோ தமிழ் திரையுமே அதிர்ந்து போச்சு அந்த ஒரு இறப்பை பார்த்து. ஏன்னா அது அவ்வளோ குரலுக்கு ஒரு சொந்தக்காரர் அப்படிங்கிறது எல்லாமே சொன்னாங்க. ஸோ அப்படி தான் எஸ்பிபி அவர்களுடைய பயணம் இருந்தது திரைத்துறையில். தமிழ் திரையுலகில் இசைத்துறையில் தவிர்க்க முடியாத ஒரு பிம்பம்னா அது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக அவருக்கு ஏகப்பட்ட ரசிகர் பட்டாலும் இன்றும் உண்டு. அவர் இசைத்துறை உள்ளவரை கண்டிப்பாக அவருடைய பாடல் ஒலித்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, ஸோ மீண்டும் மற்றும் ஒரு பிரபலத்தை பற்றி பேசுவோம் அடுத்த வாரம். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.